எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். கார்த்திகை மாதம் பல தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்பட்டாலும் கார்த்திகை என்றால் பெரிய அளவில் பேசப்படுவது சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து செல்வதுதான். அப்படியான ஐயப்பனை 48 நாட்கள் கடும் விரதம் இருந்து இருமுடி கட்டி அவருடைய தரிசனத்தை காணுவதை பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம். இந்த ஐயப்பனை மற்றும் நாம் நினைத்த போதெல்லாம் தரிசனம் செய்ய முடியாது. அவரை தரிசனம் செய்வதற்கென கடுமையான விதிமுறைகளும் நேரமும் உண்டு. இந்த இருமுடி வழிபாட்டை அனைவராலும் செய்ய முடியாது அல்லவா? ஆகையால் ஐயப்பனை வீட்டில் இருந்தபடியே கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனை எப்படி வழிபட்டால் நம்முடைய வறுமை நிலை மாறி செல்வ நிலை எட்டலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை கார்த்திகை மாதத்தின் ஏதாவது ஒரு நாளில் யமகண்ட நேரம் ராகு காலம் இல்லாமல் நல்ல நேரம் பார்த்து செய்யலாம் அல்லது பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும். இந்த வழிபாடு செய்வதற்கு உங்களிடம் ஐயப்பன் திருவுருவப் படம் இருந்தால் அதை வைத்து பூஜை செய்து கொள்ளலாம். படம் இல்லை என்றால் பரவாயில்லை, தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தையே ஐயப்பனாக பாவித்து வணங்கலாம். அடுத்து ஒரு வாழை இலையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் முழுவதுமாக பச்சரிசியை மஞ்சள் கலந்து பரப்பி விடுங்கள். அடுத்து 7 மண் அகல் விளக்கை எடுத்து பஞ்சுத்திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்று தயாராக வைத்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்து 3 சிறிய கிண்ணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு கிண்ணத்தில் நெய், மற்றொரு கிண்ணத்தில் 3 பழங்கள் ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும். அது உங்களுக்கு விருப்பமான எந்த பழங்களாக வேண்டுமானாலும் வைக்கலாம். இன்னொரு கிண்ணத்தில் நெய்வேத்தியமாக தேங்காய் சாதம் செய்து வைத்து விடுங்கள். இப்போது வாழை இலையில் பரப்பி வைத்திருக்கும் அரிசியை பூஜை அறையில் வைத்து அதை சுற்றி நெய்வேத்தியத்தை வைத்து விடுங்கள். அதன் பிறகு 7 அகல் விளக்குகளையும் பச்சரிசியை பார்த்தவாறு சுற்றி வைத்து விட வேண்டும். இந்த விளக்குகளை ஏற்றிய பிறகு நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஐயப்பனை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று வார்த்தையை 108 முறை ஐயப்பனை நினைத்து சொல்லிய பிறகு தீபதூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். பூஜை நிறைவு செய்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பிரசாதத்தை 10 வயதிற்கும் குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு முதலில் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு வீட்டில் உள்ள அனைவரும் நெய்வேத்தியங்களை உண்ணலாம். ஐயப்பனை நினைத்து செய்யப்படும் இந்த எளிய வழிபாட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஐயப்பனை காணவும் அவருடைய தரிசனத்தை பெறவும் கோடான கோடி மக்கள் அவரை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் அவரை இப்படி வணங்கி அவருடைய அருளை பெறலாம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.